ஒரு நபர் தான் வெளிநாட்டுக்காரங்களா இருப்பான். வெளிநாட்டுக்காரவங்க எதுக்கு அப்படின்னா இந்த உள்ளூர்காரவங்களை விட மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கணும், இந்த உள்ளூர்காரவங்களை விட அதிகமாக வேகமாக வேலை செய்யணும், இந்த 3 பேர் வேலையை ஒரு ஆளு செய்யக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அந்த ஒரு நபர் இப்ப எனக்கு பதில் இன்னொரு 3 பேர் இருப்பாங்க, அவுட்ஸ்டாண்டிங்ல 3 பேர் இருப்பாங்க. இப்ப இந்த அவுட்ஸ்டாண்டிங்ல 3 பேர் இருக்கிறதுனால இப்ப ஒருவேளை நான் ஒரு நாளைக்கு லீவ் போட்டுட்டேன் அப்படின்னா இவங்க அந்த அடுத்த நபரை யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல இந்த 3 பேர்ல யாரு வேணாலும் என்னைக்கு வேணாலும் ரிசைன் பண்ணலாம். அப்போ லோக்கல் பீப்புள் திடீர்னு வேலைக்கு வராம போகலாம், இல்ல வேலையை விட்டு ரிசைன் பண்ணலாம். அப்ப நாளைக்கு அவங்க வராம போயிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபார்மேட்ல ஒரு இமிகிரேஷன் ஒரு ஆள், மைக்ரண்ட் ஒரு ஆள் எடுக்கிறாங்க. இப்ப மைக்ரண்டா ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா லோக்கல் பீப்புள் ஒரு 20 பேர் 22 பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த 10 பேர் இந்த 22 பேரை விட அதிகமாக நாங்க சமாளிச்சிருவோம், எங்களுக்கு முடியும். ஆனா இந்த 22 பேர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்லயே இருப்பாங்க. இப்போ இதுல இந்த வின்டர் பேல கிட்டத்தட்ட $581 90 என்னுடைய சம்பளம். அதாவது ஜனவரி 27 ஆரம்பிச்சு பிப்ரவரி 9, இதுல $581 90. $581 எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? $581 90. கிட்டத்தட்ட ஒரு அந்த 2 வாரங்களில இது மிகவும் மிகவும் கீழே போன ஒரு தொகையாக நான் பாக்குறேன். இப்போ $581 91 தான் இதுக்கு இது கொடுத்துருக்க 2 வாரத்துல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதுதான் இங்க இப்ப இறுதியா வாங்கின, அதாவது இந்த வாரத்துக்கு முன்னாடி வாரத்துல வாங்கின சம்பளத்தினுடைய கணக்கு $581 90. இப்ப இங்க பார்க்கும்போது இப்ப இங்க இருக்கக்கூடிய ரெண்ட், இந்த ரெண்ட் ஒரு $550 நம்ம ரெண்ட் கட்டுறோம். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு $300 சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம், குறைந்தது $300 சாதாரணமா. அதற்கப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட்னா ஒரு $200 ஒரு மாசத்துக்கு வெளியில போறதுக்கு வர்றதுக்கு நம்ம செலவு பண்றோம். அதற்கப்புறம் நாம இங்க எலக்ட்ரிசிட்டி, வின்டர் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமாக இருக்கும், ஒரு $400 கட்டுறோம். இன்டர்நெட் பில்லு ஒரு $100 கட்டுறோம், இந்த டெலிபோன் பில்லு ஒரு $100 கட்டுறோம். இப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணும் பொழுது எவ்வளவு மிச்சம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மாதமும் முடியும் பொழுது நம்ம யாருக்கிட்டையாவது ஒரு $200 $300 வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொடுக்க முடியாம போகலாம். ஏன்னா நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைத்து ஒரு $300 கொடுப்பாங்க, அந்த $300 நம்ம திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் 100% உருவாகும். இப்போ இதுதான் இங்க இருக்கக்கூடிய உண்மையான சூழலினுடைய காரணம். இப்ப இதுல யாராவது நான் ஒரு 15 லட்சம் ரூபாய் நான் கட்டிட்டு கனடாவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா நீங்க 15 லட்சம் ரூபாய்க்கு என்ன நிலைகள், என்ன சூழ்நிலை அப்படிங்கறத நீங்க உணரணும். இப்போ 17 மணி நேரம் வேலை கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. வெறும் 17 மணி நேரம் 20 மணி நேரம் வின்டர்ல 17 மணி நேரம் 20 மணி நேரத்துல இது போல ஒரு $12 $13 $14 இல்ல $15 நீங்க பேசிக் வச்சாலும் அது ஒரு 20 மணி நேரத்துக்கு எவ்வளவு வரும்? இங்க பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் உணவு கொடுக்கப்படுறது இல்லை. இப்போ ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லையும் என்னுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல ஒரு காஃபி உண்டு, ஆனா நாங்க எங்களுக்கு ஃபுட்டு கிடையாது. இது அக்ரிமெண்ட்ல அவங்க சொல்லிட்டாங்க ஃபுட்டு கிடையாது. அப்ப நாங்க ஃபுட்டு எடுத்துக்க கூடாது. அப்போ நான் எனக்கு ஒரு காஃபி தான் இருக்கு. அப்போ என்னுடைய ஷிஃப்ட்ல நைட் ஷிஃப்டோ இல்ல டே ஷிஃப்ட்லயோ இல்ல என்னுடைய பிரேக் ஷிஃப்ட்லயோ நான் ஃபுட்டு எடுத்துட்டு போய் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டாதான் என்னால வேலை பார்க்க முடியும். ஒரு காஃபி லீகலி எங்களுக்கு அலவுடு. இதைதான் இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டம். இப்ப இதே போல சில இடங்கள்லயும் இதே தான் இருக்கு. சில இடங்கள்ல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, சாப்பாடு கொடுக்கலாம் நீங்க ஆன் டியூட்டில இருக்கும்போது. ஆனா ரெண்ட் நீங்க தான் கட்டணும். அந்த ரெண்ட் கட்டும் பொழுது இப்போ வின்டர் அப்படின்னா அங்க உள்ள ஹீட்டிங், இப்ப நம்ம எப்படி ஊர்ல எப்படி ஏர் கண்டிஷனிங் ஏசி யூஸ் பண்றோமோ அதே போல இங்க ஹீட்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த ஹீட்டிங் பில்டிங் எல்லா இடங்களையும் அதிகமாகும். இப்ப இந்த ஹீட்டிங் நீங்க தான் கட்டணும். அப்ப ரெண்ட் கட்டி ஹீட்டிங்ல உள்ள பில்லை கட்டி அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் உள்ள கட்டி, இதுவேளை ஒருவேளை நீங்க ட்ரிங்கராவோ ஸ்மோக்கராவோ இருந்தா அப்ப உங்களுடைய நிலை என்ன? இல்ல மற்ற விதமான வேறு விதமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தா அதனுடைய நிலை என்ன? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இங்க என்ன மிச்சமாகும்? ஒருவேளை 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய் கட்டிட்டு வந்தா என்ன சூழல் ஆகும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை காசை வச்சுக்கிட்டு சும்மா என்னால இருக்க முடியல அப்படின்னா நீங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க. கனடா என்பது சொர்க்கத்தினுடைய ஒரு அதாவது ஒரு மறுபக்கம், இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த கட்டிய தொகைகளை நீங்க எடுப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இப்ப நான் எனக்கு என் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் என்னுடைய நண்பராகவும் அண்ணனாகவும் இங்க இருந்ததுனால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு இந்த கம்பெனில இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ப்பு அவர் தான் உருவாக்கி கொடுத்தாங்க. அப்போ நான் இந்த தொகைகள் கட்டல, 10 லட்சம் 15 லட்சம் எனக்கு கட்டல. என்னால எனக்கு அதிகமான என்னுடைய தேவைகள் மட்டும்தான் இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாம இருக்கிறதுனால என்னுடைய பொழப்பு போயிட்டு இருக்கு. இப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். இங்க ஒரு சாதாரணமா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு
ஒரு ஆண்டுக்கு வந்து $1200, $1300, $1400 இன்சூரன்ஸ் நீங்க கட்டணும் ஒரு காருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் 2 முறை வந்து நீங்க வந்து விண்டருக்கு ஒரு டயர் மாத்தணும், சம்மருக்கு ஒரு டயர் மாத்தணும். இப்ப இதெல்லாம் அதே போல இங்க வந்து காரை வந்து மெக்கானிக் கொண்டு போனீங்க அப்படின்னா பெர் ஹவருக்கு தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. $80, $90 இப்படிதான் சார்ஜ் பண்றாங்க. இப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ நேற்றையுடைய கணக்குப்படியில நான் வந்து இப்போ எனக்கு வந்து வந்தக்கூடிய சம்பளங்களை வந்து நேத்துடைய $52 50 காசு வச்சுக்கிட்டாலும் நேற்றைய கணக்குப்படி $891 இன்ட்டு 52 $52 50 காசு நான் வச்சுக்கிட்டாலும் நேற்றைய ரேட்டுப்படி கணக்குப்படி பார்க்கும் பொழுது $46,777 எனக்கு வந்து முதல் பேருள்ள. அதற்கப்புறம் அதாவது $893 பார்க்கும் பொழுது $46,775 2 வாரத்துக்கு என்னுடைய சம்பளம் எல்லாமே என்னுடைய பிடிப்புகள்லாம் போக, இன்கம் டேக்ஸ்ல இருந்து எல்லாமே போக. அதற்கப்புறம் அடுத்த 2 வாரங்களை நான் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து $581 அதுல கணக்கு பார்க்கும் பொழுது $52 50 காசு போட்டேன் அப்படின்னா $30,502 வருது. அப்போ $30,502 அதற்கப்புறம் ஒரு 48,000 நான் வச்சாலும் ரெண்டையும் கணக்கு பண்ணா $78,502 வருது. இப்ப $78,502 நான் வந்து ரெண்ட் எவ்வளவு கட்டுறேன்? ரெண்ட் கட்டுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட $580 நான் ரெண்ட் கட்டுறேன். எலக்ட்ரிசிட்டி பில்லு $450 கட்டுறேன். 550 450 $1000 ஆயிடுச்சு. $1000. இப்ப $1000 டெலிபோன் பில்லு, இன்டர்நெட் பில்லு $200 குறைஞ்சது நான் சொல்றேன். அப்போ $1200 ஆச்சு. $1200. இப்ப இது என்னுடைய இது மட்டும். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு $300, $1500. அதற்கப்புறம் என்னுடைய செலவுகள், அதாவது இங்க இருந்து வெளியில போகணும் வரணும், மருத்துவம், அந்த மற்ற செலவுகள்லாம் பார்க்கும்போது $200, $1700. இது வந்து சாதாரணம். இப்ப இதுல நான் வந்து சிகரெட் பிடிக்கிறவனா இருக்கிறேன், தண்ணி அடிக்கிறவங்களா இருந்தா அதுக்கு வந்து ஒரு $200. அப்ப $1700, $1900. அப்ப சராசரியா ஒரு மாதத்திற்கு நம்ம வந்து இங்க வந்து ரொம்ப அடிப்படையில இழுத்து பிடிச்சு ஓட்டுறதாக இருந்தாலும் ஒரு $1500, $1200 சராசரியா நமக்கு தேவைப்படும். இவ்வளவு இருந்தா மட்டும்தான் ஒரு ஆள் வந்து இங்க வந்து ஒவ்வொரு நாளுக்கு ரன் பண்ண முடியும். இப்ப எனக்கு வந்து காரு கிடையாது. இப்ப கார் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு $150 $200 நான் இன்சூரன்ஸ் கட்டுறேன். அப்ப ஒரு மாசத்துக்கு $200 இன்சூரன்ஸ் கட்டினா $1700, $1900, சராசரி $1900 பிளஸ் கேஸ் நீங்க ஒரு $100 வச்சா $2000. இப்ப $2000 ஒரு $4000 சம்பளம் வாங்கணும் அப்படின்னா ஒரு $2000 வந்து நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம். இப்ப நம்ம வாங்குறது $2000 சம்பளம் கூட வாங்கல அப்படின்னா அப்ப நம்மளுடைய தேவைகள் அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. இப்ப எப்படி நீங்க ஏமாறுறீங்க அப்படின்னா இப்ப இப்படிதான் நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து $891 அதற்கப்புறம் $581 கணக்கு பண்ணோம்னா நான் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து $1472. அப்போ சராசரி $1700 தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து $1700 தேவைப்படுது அப்படின்னா இப்போ சராசரியா ஒரு மாசத்துக்கு $228 நான் எங்கேயாவது கடன் தான் வாங்கணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். இப்ப இதுல மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் வந்து இதுல இருந்து ஒரு நம்ம இருக்கிறது போல ஒரு மடங்கான செலவுகள் நம்ம கூட அதிகமாகும். இன்னும் பிள்ளைகள் இருந்தா இதோட 1 மடங்கு செலவு அதிகமாகும். அப்புறம் எப்படிங்க இங்க இருக்கிறவங்க ஓட்டுறாங்க அப்படின்னு கேட்டா இங்க இருந்து ஓட்டுறவங்க ஏற்கனவே ஒர்க் பர்மிட்ல வந்தவங்க அந்த பிஆர் கிடைக்கிற வரைக்கும் கடினமாக உழைத்து அதற்கப்புறம் ஒரு பிஆர் எடுத்த பின்ன 2 வேளை 3 வேலைன்னு போறாங்க. 2 வேளை 3 வேளை போவாங்க. இங்க இருக்கிறவங்க மெஷின் மாதிரி கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சில பேர் லீவ் எடுப்பாங்க, சில பேர் அதுவும் எடுக்கிறது இல்லை. 3 வேளை 4 வேளை இரவும் பகல் வேலை பார்க்கறதுனால இவங்க வந்து ஒரு $4000 $4500 சம்பளம் எடுக்கலாம். பிஆர் ஆனதுக்கு அப்புறம் $4000 எடுக்கலாம் சாதாரணம். இந்த $4000 எடுக்கிறதுனால இந்த $2000 செலவு போதோ இல்ல $2500 செலவாகுதோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு $1500 இருந்து $1000 வந்து அவங்க சராசரியாக மிச்சம் பண்ணிடுவாங்க. இப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிஆர் இருக்கிறவங்க இதுலதான் இப்படிதான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. பிஆர் ஆயிட்டோம் அப்படின்னா 2 இடத்துல 3 இடங்கள்ல வேலை பார்த்து நம்ம சம்பாதிச்சிடலாம். ஆனா இந்த பிஆர் ஆகல அப்படின்னா நாம இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். இதற்கு முன்பு நாம வந்து எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கணும். அது மட்டும் இல்ல, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க வந்து February 28 தமிழக வாழ்வுரிமை கட்சியான வேல்முருகன் தலைமையில நடத்தினது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் வரவேற்கத்தக்கது. உள்நாட்டுல அதாவது தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் 100%. அதுதான் உண்மை. இதுதான் எல்லா இடத்துலயுமே இருக்கு.
இப்ப நாம மாநிலங்கள் விட்டு மாநிலம் சென்றாலோ இல்ல நாடு விட்டு நாடு சென்றாலோ நம்ம அடிமையாகத்தான் இருக்க முடியும். இதுதான் உண்மையும் கூட. இப்ப நான் சமூக வலைதளங்கள்ல அடிமையை பத்தி பேசுறேன், சமூக வலைதளங்கள்ல எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறேன். ஆனா என்னுடைய சொந்தம், அதாவது என்னுடைய சொந்தமா பார்க்கும் பொழுது நான் வேலை செய்யற இடங்களை நான், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளினுடைய கட்டுப்பாட்டில் தான் நாம இருக்கிறோம். அவர்களிடம் போய் நாம நம்மளுடைய உரிமைகளையோ இல்ல நம்மளுடைய திறமைகளையோ நம்ம காட்ட முடியாது. ஏன்னா இந்த உள்ளூர் மக்கள், அவர்கள் அந்த உள்ளூர் மக்களா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் முதன்மை வழங்கப்படும். இப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய மேலதிகாரியிடம் நம்ம போய் ஒரு வாக்குவாதம் செய்கின்றோம் அப்படின்னா, அந்த வாக்குவாதம் என்பது எதுல முடியும் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்துலதான் முடியும். ஏன் அப்படின்னா உள்ளூர் மக்கள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, வெளியூர் மக்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அந்தந்த மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் முதலுரிமை வழங்கப்படும். அதே போல அந்தந்த நாட்டுக்காரவங்களுக்கு தான் முதலுரிமை வழங்கப்படும். இதெல்லாம் மனதில் கொண்டுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கே வேலை அப்படிங்கிறத முன்னெடுக்கிறாங்க. ஆகவே வெளிநாட்டு வாழ்க்கை என்பது, நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை தான். இந்த அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையில் நீங்க ஏங்க இதை பேசிக்கிட்டு அந்த நாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு இது எல்லாருமே கேட்கலாம். இதையெல்லாம் கடந்து கொண்டுதான் நான் இங்க இருக்கேனே தவிர, நான் இங்க இருக்கிறேன், நான் இதை பெருமைப்படுறேன் அப்படிங்கிறது பதிவு பண்ணல. எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இப்ப என்னுடைய எதிர்காலத்தை இங்க அமைத்துக் கொள்ள வேண்டும், இல்ல என்னுடைய வருங்கால பிள்ளைகளுடைய ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும், தமிழக உலகம் முழுவதும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்று இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுடைய ஒரு எண்ணம். இப்ப நாம அதிகமாக உழைத்திருக்கிறோம், கடினமாக உழைத்திருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம். அதனால அடுத்து வருகின்ற தலைமுறைகள் தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கணும், கனடாவில் இருக்கணும், அமெரிக்காவில் இருக்கணும், லண்டன்ல இருக்கணும், உலக நாடுகள் முழுவதும் தமிழர்கள் இருக்கணும். அது யாருன்னா நம்மளை போன்ற உணர்வாளர்களுடைய பிள்ளைகள் அந்த நாடுகளினுடைய குடியுரிமை பெற்று வாழணும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய நோக்கம். அது போலதான் எல்லாருமே முயற்சிக்கிறோம். அப்ப எல்லாரும் முயற்சிக்கும் பொழுது எல்லாருமே எல்லா விதமான கடினமான ஒரு சூழலையும் கடந்துதான் போகணும். இப்ப என்னை போல ஒரு கடினமாக உழைத்தவனை நான் பார்க்கல. கிட்டத்தட்ட 3 வேளைக்கும் நான் சாப்பிடாம இருந்திருக்கேன், 3 வேளைக்கும் வழி இல்லாம ரோட்ல படுத்திருக்கிறேன், மலையில படுத்திருக்கிறேன், பனியில சுத்தி இருக்கிறேன். அப்போ நான் எல்லாத்தையும் கடந்துதான் இந்த நிலையை அடைகிறேன். இது வரைக்கும் பொம்பளை பழக்கம் இல்ல, தண்ணி அடிக்கிறது இல்ல, சிகரெட் பிடிக்கிறது இல்ல, எந்த பழக்கமும் இல்லை. அதனால எப்பயாவது நம்ம கிட்ட ஒரு $100 கிடைக்கும் பொழுதோ இல்ல $500 கிடைக்கும் பொழுதோ அதை சேமித்து வைத்து நம்மளால ஒவ்வொரு நாட்களும் நகர்த்த முடியுது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது போல எல்லாரால இருக்க முடியுமா? சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்காம இருக்க முடியாது, குடிக்காம ஒரு நாள் இருக்க முடியாது, இல்ல இன்னும் சிலருக்கு வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது பொம்பளைங்கள்ட்ட போகாம இருக்க முடியாது. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதையெல்லாம் கடந்துதான் நான் ஒவ்வொரு நாட்களும் நகர்த்திட்டு இருக்கிறேன். இப்ப என்னுடைய பெற்றோர்கள்ட்ட கேட்டா தெரியும் என்னுடைய பொழப்பு எப்படி, நான் என்ன இருக்கிறேன்னு. என்னுடைய தந்தை இன்னைக்கு வரை வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா என்னுடைய பிள்ளை எனக்கு தேவையான கடமைகளை இல்ல மாதம் அவரினுடைய தேவைகளை நம்மளால பூர்த்தி செய்ய முடியல. ஒரு குடும்பத்திற்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறோம், 8000 ரூபாய் கொடுக்குறோம், 10,000 ரூபாய் கொடுக்குறோம்னா திடீர்னு அவர்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கு. அவர்கள் நாங்க கல்யாணத்துக்கு போகணும், காது குத்துக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், எங்களுடைய தேவைகள் இருக்கு, கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய இருக்கக்கூடிய விலைவாசிகளை நம்மளால ஊர்ல பார்க்கும் பொழுது அதை நம்மளால சரி பண்ண முடியல. அப்ப சராசரியா ஊருக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. இப்ப இங்க மாசத்துக்கு நான் $230 குறைந்தது யாருக்கிட்டே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் பொழுது நம்ம எப்படி அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்ப முடியும்? இதுவும் ஒரு கேள்வி. ஆகவே இப்ப என்னுடன், அதாவது என்னோடு உடன் பிறந்த சகோதரனுக்கு கூட என்னால உதவி செய்ய முடியல. இந்த சூழல் உருவாகுது. இதே போல நான் திருமணம் செய்கின்ற இடத்துல என்னுடைய மாமனார் மாமியாருக்கு உதவி செய்ய முடியாது. பொதுவா நாம என்ன செய்யறோம்? எந்த இலக்குல இருக்கிறோம்? பெருமைக்கு எருமை மேய்க்கிற இலக்குல இருக்கிறோம். ஆனா நாம அந்த இலக்கு மிக குறுகிய நாட்கள்ல ஒரு இலக்கு அடைந்துருவோம். இது போல எல்லாருமே உழைக்கணும், எல்லாரும் உணர்வுகளோடு இருக்கணும், எல்லாரும் ஒழுக்கத்தோடு வாழணும். இதையெல்லாம் வாழ்ந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஆனா இன்னைக்கு நாங்க வெளிநாட்டுக்கு போவோம்னா படித்து முடித்த உடனே, பட்டம் பெற்ற உடனே நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பேன், ஆலமரத்துல உட்காந்துருப்பேன், புளிய மரத்துல உட்காந்துருப்பேன், தினந்தோறும் தண்ணியை போடுவேன், 24 hours ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிட்டு இருப்பேன், சாட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், தீபாவளி கொண்டாடணும், பொங்கல் கொண்டாடணும், அதுக்கப்புறம் வாரம் திருவிழா கொண்டாடணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறைகளும் நாங்க படத்துக்கு போகணும், அப்புறம் ஆடல் பாடல் பார்க்கணும். இதையெல்லாம் நீங்க பிளப்பாக வைத்துக் கொண்டு ஒரு இளைய தலைமுறை இருந்தீங்க அப்படின்னா அந்த இளைய தலைமுறை வாழ்க்கை நாசமா போயிடும். எவன் ஒருவன் 18 இருந்து 30 வயது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு இளைஞன் எல்லாத்தையுமே தியாகம் செய்து எவன் ஒருவன் கடந்து செல்கின்றானோ அவன் ஒருவன் தான் வாழ்க்கையில சமாளிக்க முடியும், அவன் ஒருவன் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதுவரைக்கும் ஒரு தீபாவளியை நான் பார்த்ததில்லை, ஒரு பொங்கலை பார்த்ததில்லை, ஒரு நல்லதை பார்த்ததில்லை, என்னுடைய தாய் தந்தையும் நான் ஒரு மருத்துவமனைக்கு கூட்டி கொண்டு சென்றதில்லை. பணம் மட்டும்தான் நம்மளால அனுப்ப முடியுமே தவிர
நல்லது கெட்டது எதுவும் செய்ய முடியல. 14 ஆண்டுகள் வெளிநாடு பயணம். இந்த 14 ஆண்டுகள் வெளிநாட்டு பயணங்கள்ல நம்ம என்னத்தை நம்ம சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னா, கடினமான ஒரு உழைப்பு, 24 மணி நேரமும் கடினமான ஒரு உழைப்பு, 24 மணி நேரமும் தூக்கமின்மை, 24 மணி நேரமும் அடிமை, 24 மணி நேரமும் நம்மளுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. ஒரு உயர்ந்த நிலைகளை அடைவதற்கு நாம அனைத்தையும் தியாகம் செய்தால் மட்டும்தான் அந்த நிலைகளை அடைய முடியும். இப்ப நான் வேலை செய்கின்ற இடத்துல எனக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலும் மேலதிகாரியாக இருப்பவர் இந்த நாட்டை சேர்ந்தவர். அப்ப இந்த நாட்டை சேர்ந்தவர் என்று பார்க்கும் பொழுது நல்ல உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு உணவு பரிமாறப்பட வேண்டும், இதுதான் இதற்கான ரெசிபிஸ் இதுதான் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதைத்தான் நான் கேட்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கும் பொழுது பொதுவாக தமிழர்கள் உணவுத்துறைகள்ல உலகத்தினுடைய முதல் தரம். தமிழன் அடிச்சுக்க உலகத்துல யாருமே உணவுல கிடையாது. இந்த உணவை பார்க்கும் பொழுது அது வெஸ்டர்ன் ஃபுட்டா இருந்தா வெஸ்டர்ன் அப்படியே கொடுப்பான், அத்தென்டிக்கா கொடுக்கக்கூடிய அளவுக்கு. ஈஸ்டர்னா ஈஸ்டர்ன் கொடுக்குறோம், கான்டினென்டல்னா கான்டினென்டல் குசின் கொடுக்குறோம், யூரோப்பியன் ஃபுட்னா யூரோப்பியன் ஃபுட் கொடுக்குறோம், அமெரிக்கன் ஃபுட்னா அமெரிக்கன் ஃபுட் கொடுக்குறோம், கனடியன் ஃபுட்னா கனடியன் ஃபுட் கொடுக்குறோம், ஆஸ்திரேலியன் குசின்ஸ்னா ஆஸ்திரேலியன் குசின் கொடுக்குறோம், பிரேசிலுக்கு போனா பிரேசிலியன் குசின் கொடுக்குறோம். நம்ம என்ன செய்யல? எல்லா உணவு வகைகளும் தமிழர்கள் இந்த துறைகள்ல ஏன்னா வரும்பொழுதே படித்து விட்டு வரும்பொழுதும் சரி, இன்றைக்கு நம்ம அதாவது அனைவருமே இதை அடிப்படை படிப்பில் இருந்து முழுமையாக பயிற்சி எடுத்து அதாவது எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்துதான் வேலைக்கு வர்றோம். அதனாலதான் இன்னைக்கு தமிழை உலகம் முழுவதும் இன்றைக்கு உணவுத்துறைகள்ல இன்னைக்கு எல்லாம் கொடி கட்டி பறக்குறோம். இன்றைக்கு மற்ற துறைகள்ல மருத்துவர்களோ இல்ல மற்ற துறைகள்ல ஒரு உயர்ந்த மருத்துவர்கள், பொறியியல், இது போல இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ், இதுல உயர்ந்த துறைகள்ல தான் தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு குக்கா இருக்கிறவன், சாதாரணமா இருக்கிறவன் கூட எல்லா ஊர்லயும் இருக்கிறான், எல்லா நாட்டிலும் இருக்கிறான். ஆஸ்திரேலியாவில பிஆரா இருக்கிறான், லண்டன்ல பிஆரா இருக்கிறான், கனடாவில பிஆரா இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில சிட்டிசன் வாங்கியிருக்கிறான், லண்டன்ல சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறான், யூஎஸ்ல சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறான், யூரோப்ல சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறான், கனடாவில சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கிறான். எல்லா நாடுகள்லையும் யாரு சாதிக்கிறான்னா இந்த குக்ஸ் சாதிக்கிறான். ஏன் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக அர்ப்பணிக்கிறான். இது ஒரு புறம், இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். அது போல பார்க்கும்போது இந்த வெளிநாட்டினுடைய வாழ்க்கை என்பது அதாவது இப்ப ஒரு காணல் நீர் போன்றதுதான். இப்போ நான் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக கட்டிய வீடு கூட இன்னும் முடிக்க முடியல. இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. இது எதுக்காக நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா, 10 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாயை நம்ம வாங்கி ஒரு இடத்துல கொடுத்து அதற்கப்புறம் மாத்துறோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இழந்துரும். 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா நீங்க தாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன், நீங்க தாங்க தொழிலதிபர். ஒரு தொழில நீங்களே செய்யுங்க. தயவு செய்து ஏதோ ஒரு காணல் நீர் போன்ற ஒரு நாட்டிற்கு முயற்சி செய்து நீங்க மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏன்னா வெளிநாடு வாழ்க்கை என்பது அதாவது 100க்கு 99.99% நம்ம அடிமைப்பட வேண்டும். நீங்க எல்லாத்தையும் இழக்கணும். இன்னைக்கு ஏங்க நீங்க முகநூல்ல இவ்வளவு பேசுறீங்க, குடும்பத்தை இவ்வளவு எதிர்க்கிறீங்க, சமுதாயத்தை இவ்வளவு எதிர்க்கிறீங்க, எல்லாரையும் நட்பை எதிர்க்கிறீங்க, எதிர்கட்சியை எதிர்க்கிறீங்க, ஆளும் கட்சி எதிர்க்கிறீங்க, எல்லாரும் எதிர்க்கிறீங்க. நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, நாங்க வேலை செய்யற இடங்களையும் சில இடங்கள் அடிமையாக போக வேண்டிய கால சூழல் இருக்கு. நாங்க அதுல அடிமையாகத்தான் போக முடியும். எல்லா இடங்களிலும் நாம சட்டம் பேச முடியாது. ஏன்னா நம்ம அந்த நிலைகளை அடைவதற்காக நம்ம போராடுறோம். இன்னும் ஒரு 3 மாதங்களோ 5 மாதங்களோ நம்ம அந்த இலக்கை அடைந்துருவோம். அதன் பிறகு நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைகள்ல. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிலைகளை அடைந்த பிறகுதான் இந்த வாழ்க்கையில எல்லாமே சாதிக்க முடியும். இன்னைக்கு சாதாரண ரோட்ல உட்காந்து நம்ம பேசணும் அப்படின்னா யாரும் மதிக்க மாட்டான். அதே நேரங்கள்ல பொருளாதாரத்தோடு 10 பேரை கூட்டிட்டு பேசணும் அப்படின்னா ஒரு மதிப்பு இருக்கும். அந்த 10 பேரை கூட்டிக் கொண்டு வருவதற்கு என்ன வேணும்? பொருளாதாரம் வேண்டும். அந்த பொருளாதாரம் இருக்கும் பொழுதுதான் ஒரு தமிழன் தன்னுடைய தனித்தன்மையை, தனி பெரும்பான்மையை இந்த சமுதாயத்தில் நிரூபிக்க முடியும். ஆகவே அனைவரும் போராட வேண்டும். போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அந்த போராட்டம் என்னை போல ஒரு போராடியவன நான் ஒருத்தனையும் கூட இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. 3 வேளை சாப்பாடு நான் எத்தனையோ நாட்கள் சாப்பிடாம இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் வாழ்ந்த வாழ்க்கையில நான் கடந்த பயணத்துல இது யாருக்குமே தெரியாது. என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. தன்னுடைய மகன் இவ்வளவு கடினமான ஒரு பாதைகளை கடந்து சென்றிருப்பான். என்னுடைய தாய் தந்தைக்கு தெரியாது. 10,000 ரூபாய் கேட்டா நம்ம அனுப்புறோம். அதை பெறும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய சந்தோஷம் எங்கேயோ போறாங்க. பெற்றோர்களுடைய சந்தோஷம் எப்படியோ இருக்கு. ஆனால் இந்த 10,000 ரூபாயை நாம அனுப்புவதற்கு இங்க எவ்வளவு சிரமப்படுவோம் என்பது அது யாருக்குமே தெரியாது. ஆகவே தயவு செய்து நாம் எட்டாக்கணிக்கு நாம முயற்சிக்கவே கூடாது. தயவு செய்து நீங்க நேர்மையாக முயற்சித்து அதாவது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் போன்று யாராவது இருந்து இங்க ஒரு உதவி செய்ய முடியும், இந்த இடத்துல ஒரு வேலைக்கு எடுக்க முடியும் என்று 100க்கு 100% ஒரு வாய்ப்புகள் இருந்தா மட்டும் நீங்க முயற்சிங்க. இல்லைன்னா தயவு செய்து எங்கேயோ எவனோ ஒருத்தர் சொல்றான், ஏஜெண்டா ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு சொல்றான் 10 லட்சம் கட்டு 15 லட்சம் கட்டு அப்படின்னு சொல்றான்னா தயவு செய்து நீங்க யாரும் வெளிநாடுகளுக்கு முயற்சிக்காதீங்க. 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய் எல்லாம் கட்டி எந்த நாட்டுக்குமே போகாதீங்க. தயவு செய்து உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன்.
எங்க போனீங்கனாலும் தெருவுல தான் நிப்பீங்க. ஆனா என்ன செய்யறான், ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போனவன்லாம் நான் வந்து கழுத்துலையும் காதலையும் செயினை போட்டுக்கிட்டு வந்த உடனே இங்க இருக்கிறவன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் என்ன செய்யறான், எதிர்த்த வீட்டுல இருக்கிறவன் அவனை மாதிரி நான் வரணும்னு நினைக்கிறான். இவன் அங்க போனவன் அங்க போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கிற ஒரு பக்கம், இன்னொருத்தண்ட கடனை வாங்கியாவது செயினை போட்டுட்டு ஊருக்கு வருவான். எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது சட்டப்பட்ட நவுத்து போட்டுவிட்டு இப்படிதான் நிப்பான். நம்ம ஆட்கள் கையில 2 பிரேஸ்லெட் போட்டிருப்பான், 4 கையில மோதிரம் போட்டிருப்பாங்க, ஒரு பளபளன்னு ஷூ போட்டிருப்பாங்க, அன்னைக்குதான் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இது எல்லாம் வந்து ஒரு ஆடம்பரமாக நான் இங்க இருக்கிறேன்னு காட்டுவதற்கு மட்டும்தான். இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆசியா கண்டங்கள் இந்த பக்கம்லாம் போகும்போது 10,000 15,000 20,000. இதுக்கு எதுக்கு நீங்க இங்க போகணும்? ஊர்ல ஓலா ஓட்டுனீங்கன்னா 20,000 சம்பளம் வாங்கலாம். ஊர்ல ஆட்டோ ஓட்டினா மாசம் 30 45,000 சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது? காரணம் கௌரவம். இதனாலதான் தமிழர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறிகளாக இருக்கு. தயவு செய்து இப்ப நம்ம இதை சொல்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இளைய தலைமுறைகள் புரிந்து உணர்ந்து இங்க இருக்கக்கூடிய சூழல், ஒவ்வொரு நாடுகளும் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், இவற்றையெல்லாம் மதித்து பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் வேலை என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஆகவே தயவு செய்து தமிழகத்தில் நீங்க இந்த 15 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாயை கட்டுவதற்கு நீங்க தமிழகத்தில் உங்களால் முடிந்த ஒரு தொழில் செய்தா நிச்சயமாக நீங்க ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. இக்கரைக்கு அக்கறை பச்சையே. வெளிநாட்டினுடைய வாழ்க்கை பெருமைக்கு எருமை ஒரு வாழ்க்கை தான். இதுல உயர்ந்த நிலைகள்ல இருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் இன்னைக்கு டென்டிஸ்ட், பிசியோதெரபிஸ்டுக்கு கனடாவில 1 மணி நேரத்திற்கு $60 இருந்து $120 $150 வரைக்கும் வாங்குறவங்க பிசியோதெரபிஸ்ட் இங்க இருக்கிறாங்க. பிசியோதெரபிஸ்ட் மாசம் $12,000 சம்பளம் எடுக்கிறாங்க கனடாவில. இது வரவேற்கத்தக்க ஒரு ஒன்று. ஆனா அந்த $12,000 அவங்க வாங்குவதற்கு முன்பு அவர்கள் இங்க வந்தாலும் அதற்கப்புறம் இங்க வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்ல ஒரு 90% ஸ்கோர் பண்ணி அதற்கப்புறம் அவங்க வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணி லைசன்ஸ் எடுத்து அதற்கப்புறம் தான் அவங்க வந்து பிசியோதெரபிஸ்ட் ஆக முடியும். ஆனா ஊர்ல பிசியோதெரபிஸ்டா இருந்தாலும் இங்க வந்து அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்து அவங்க எழுதி முடிச்சு அதுல ஸ்கோர் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்ப இங்க உள்ள வருவதற்கு முன்பே